இருக்கிறதுல எளிமையான சாகுபடி மிளகு சாகுபடி தான். பூச்சி வராது, நோய் வராது. அப்போ உரமும் தண்ணியும் சரியா கொடுத்தா போதும், போதுமான அளவுக்கு நிழல் இருந்தா போதும். அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங்னா என்ன, ஒரு செடி மட்டும் இல்ல, நீங்க அப்படியே அடுத்த செடி இதோட நமக்கு அதிகமான தளிர் வந்திருக்கு, பக்க கிளைகள் உருவாக்கி. ஆமாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையவே வந்திருக்கு. செடி வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்லேயே தான் வச்சேங்க. வச்ச செடி நல்லா தலைச்சல் வந்திருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் செடியில் இருந்த காய் கூட எடுத்துட்டேங்க. ஒரு கிலோ மிளகு பக்கமாக எடுத்துருக்கேன். செடி நல்லா இருக்கு. இப்போ ஒரு செடியில ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 15 பிரி இருக்கு. அதுல ஒரு பிரி பழுத்துட்டு ஏதாவது ஒரு பழம் பழுத்துட்டா கூட அந்த செடியில் இருக்க மொத்தம் முத்தன காய் கூட எடுத்துடலாம். 15மே எடுத்துடலாம். ஆனா அரைப்பிஞ்சுகள்லாம் எடுத்துடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். பாக்கு மரத்துக்குள்ள மூடு வீராக வந்து அகத்தியை சாகுபடி பண்ணி அந்த அகத்தியுடைய நிழலில் பாக்கு மரத்தினுடைய நிழல் வரந்தண்டிக்கும் அகத்தியுடைய நிழல் வச்சே வந்து மிளகு சாகுபடி வந்து தொடங்கிடலாம். அப்போ நம்ம நடவு பண்ணி ஒரு 2.5 ஆண்டு கால பாக்கு மரமாக இருந்தால் கூட அதுக்குள்ளே அகத்தி இருந்துச்சுன்னா அந்த நிழல் வந்து போதுமானது. அப்போது வந்து உங்களுக்கு மிளகு சாகுபடிக்கு இங்கே தான் பண்ணணும், இங்கே தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. 60 விழுக்காடு நிழல் இருந்தால் எல்லா பகுதியிலுமே மிளகு சாகுபடியை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து நடுப்பட்டியில் சேலம் மாவட்டம் எந்த தாலுகாங்க சார்? வாழப்பாடி தாலுகா நடுப்பட்டி கிராமத்தில் ரமேஷ் சாருக்கு வந்து நம்ம ஒரு 500 மிளகு நாற்றுகள் வந்து கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நடவு பண்ணி 160 நாள் ஆகுது. எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா 167 நாள் ஆகுது. சார்கிட்ட அவர் எப்படி சாகுபடி பண்ணார், நாம் சொல்லியிருந்தோம் 60 நாளுக்குள்ளே பூ வந்துடும், 8ஆம் மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு போயிடலாம், அப்போது வந்து பூக்கள் தொடர்ச்சியாக வரும், அப்படி இல்லைன்னா கிளைகள் வரும், இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். அது நானே சொல்கிறத விட சாகுபடி பண்ணி உண்மையிலே வந்துட்டு ஒரு 160 நாளுக்கு முன்னாடி அவர் நிலத்தில் மிளகு வருமா வராதா எந்ததும் தெரியாது. ஒரு நம்பிக்கையும் இருக்கும் உழவி மேலே ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இவ்வளோ தொகையை வந்து முதலீடாக போடுறோமே அது வந்துருமா, கைக்கு வந்து கூடுமா கூடாதா அப்படிங்கிறத ஒரு 160 நாட்களுக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் தான் வருவாங்க. சாரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள் சார். முதல் நான் தான் அவங்க தோட்டத்துக்கு இருந்தேன். நானும் செந்தில்குமார் வந்திருந்தேன். ஆமாம். நாங்கள் அன்னைக்கு வந்து சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். டேரக்டாக நானே தான் கால் பண்ணேன். அப்புறம் செந்தில் வந்தார், அப்புறம் நீங்கள் வந்தீங்க. இருந்தாலுமே எங்கள் ஏரியாவுக்கு இது சாத்தியமாகுமான்னு ஒரு டவுட் இருந்ததுங்க. ஏன்னா எங்கள் ஏரியா கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமான ஏரியா, வெயில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். நான் இப்போ செடி வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்லேயே தான் வச்சேங்க. வச்ச செடி நல்லா தலைச்சல் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் செடியில் இருந்த காய் கூட எடுத்துட்டேங்க. ஒரு கிலோ மிளகு பக்கமாக எடுத்துருக்கேன். செடி நல்லா இருக்கு. இப்போ அந்த 160 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் நிறைவடைஞ்சு 6ஆவது மாதத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு உங்கள் நிலத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கு உளவி வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஆமாம். இப்போ அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. நாங்கள் எடுத்துட்டோம் இல்லைங்களா, மிளகு எடுத்துட்டு. அதாவது உங்கள் நிலத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு இன்னும் நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த பூ நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முதல் அறுவடை நீங்கள் தொடங்க பின்னாடி தான் அதிகப்படியான பூ வரும். ஆமாம். ஃபர்ஸ்ட் அந்த காய் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெருசாக வரல. அந்த காய் ரிமூவ் பண்ண பிறகு தான் அடுத்து இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான். ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, மிளகு பூ வருது, எத்தனை நாள்ல அறுவடைக்கு வரும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் தொடர்புக்கு வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, 120 நாள். ஒரு பால் பூ வந்ததுலேருந்து 120 நாளில் அந்த மிளகு அறுவடைக்குரிய மிளகா மாறிடும். ஒவ்வொரு காம்பில் இருக்க பூவும் இன்னும் கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மிளகு இருக்குன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து அரைப்பிஞ்சு. இந்த அரைப்பிஞ்சுல ஏதாவது ஒன்று பழுத்தா தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த செடிகள்லையும் ஏதாவது ஒரு காய் முதிர்ந்த காயில லேசா மஞ்சள் அடிச்சா போதும், மொத்தமா எடுத்துடலாங்களா? அந்த மொத்தத்தையும் எடுத்துடலாம். இந்த அரைப்பிஞ்சுல விடலாம். இப்போ இது நமக்கு வருது பழுக்குதுன்னா இதுவுமே எடுக்கலாம், எதுவுமே எடுக்கலாம். ஆனா அந்த சைஸ் தெரியும். ஓகே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்ச்ல தான் இருக்கு. ஆமா, இப்போ இதுல ஒரு 10 இருக்கு, எல்லாமே ஒரே சைஸ் தான், ஒரே சைஸ் தான் இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு இதுல 10 எடுத்தமா அடுத்து இதுல 20 பிரான்ச்சஸ் மேல இருக்கு, பூ இருக்கு. ஆமா. ரெண்டாவது அது இந்த இதெல்லாம் கிளைகள், இதெல்லாம் பிரான்ச்சஸ். இதெல்லாம் புதுசா வரக்கூடிய பால் பூ, இதெல்லாம் தெரியும். இப்போ இதுல அதான் கேட்குறேன், இதுல என்ன உங்களுக்கு டவுட் வரும்னா, ஒவ்வொரு பிரியிலையும் பழுத்த பின்னாடி தான் எடுக்கணுமா? ஆமா, கண்டிப்பா அந்த டவுட் இருக்கு. ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செடியில ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 15 பிரி இருக்கு. அதுல ஒரு பிரி பழுத்துட்டு ஏதாவது ஒரு பழம் பழுத்துட்டா கூட அந்த செடியில் இருக்க மொத்தம் முத்தன காய் கூட எடுத்துடலாம். 15மே எடுத்துடலாம். ஆனா அரைப்பிஞ்சுகள்லாம் எடுத்துடக்கூடாது. அதை பார்த்தோன்னே தெரியும். அதுக்கு தான் ஃபீல்டு ஆஃபீஸர் ஒரு வருஷம் ஆலோசனை கொடுக்குறாங்க.
எதுக்காக ஒரு வருட ஆலோசனைனா ம். இது முத்திருச்சு, ம். ஆனா இது முத்திருக்கா முத்தலையான்னு தெரியல, இது அறுவடை எடுக்கணுமா எடுக்க கூடாதான்னு தெரியல, கண்டிப்பா. அப்ப அதை எப்படி எடுக்கிறது? அப்போ ஒரு வருடம் நிறைவடையதுக்குள்ள ஒரு முழுமையான அறுவடையை ஆமா, நாங்க உங்களுக்கு காமிச்சிருவோம். கண்டிப்பா. அதனுடைய சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். அதாவது வந்துட்டு வருமா வராதா, வராது. எங்களது வெப்பமண்டல பகுதியா இருக்கு, அதிகப்படியான ஹீட்டா கிட்ட இருக்கு. இருக்கு. ஆமா, ஆமா. ரெண்டாவது பாக்குவே பாத்தீங்கன்னா வயசு கம்மி, ஆமா, ஆமா. பாக்குனுடைய நிழலும் முழுமையா இல்ல. முழுமையா இல்ல. நாம அதை அகத்தியோட கவர் பண்றது தான் அகத்தி அகத்திய பண்ணிருக்கோம். போட்டான். ஆமா. அகத்தியோட நிழலுக்குள்ளதான் மிளக மிளகு. நம்ம கொண்டு வந்தோம். ஆமா, இது ரெண்டாவது, இப்ப உங்களுக்கு அகத்தியும் போட்டீங்க, பாக்கும் போட்டீங்க, உள்ள மகோகனி வச்சிருக்கீங்க, ஆமா. அப்போ இவ்வளவு களைகள் இருக்கு. ம். நாம சொல்லியிருந்தோம் பூச்சி வராதுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆமா, ஆமா. பூச்சி தாக்குதல் இப்ப வரைக்கும் எதுவுமே இப்போ ஒரு இல்லை. 160 நாளுக்கு எத்தனை மருந்து அடிச்சிருப்பீங்க? மருந்தே கிடையாது. ஒரு மருந்து மருந்துமே கிடையாது. இதைத்தான் நாங்களே எல்லாரும் சொல்றோம். நீங்க தக்காளி, மிளகா, அவரை, துவரை, வெண்டை, கடலை எது போட்டாலும் மருந்து கண்டிப்பா அடிச்சே கண்டிப்பா மருந்து அடிக்கணும். கண்டிப்பா மருந்து. விவசாயிகளுக்கு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா. செடி நட்டுருவோம், என்ன பூச்சி பூச்சி வரும், வரும். என்ன நோய் எப்ப வரும், நோய் வரும்? இதுக்கு யார்கிட்ட போய் மருந்து கேட்கறது? ஆமா. இதுதான் பெரிய பஞ்சாயத்து. இதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காகவே உரக்கடை பூரா காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. நாம போனா ஏதோ ஒரு மருந்து செய்து நம்ம தலையில கட்டி. ஆமா, நாம என்ன சொல்றோம், அது இல்லைங்க, இருக்கிறதுல எளிமையான சாகுபடி மிளகு சாகுபடி தான். பூச்சி வராது, நோய் வராது. நோய் வராது. அப்போ உரமும் தண்ணியும் சரியா கொடுத்தா போதும், போதுமான அளவுக்கு நிழல் இருந்தா போதும். ம். அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங்னா என்ன, ஒரு செடி மட்டும் இல்ல, நீங்க அப்படியே அடுத்த அடுத்த செடி இதோட நமக்கு அதிகமான தளிர் வந்திருக்கு. பக்க கிளைகள் உருவாக்கி. ஆமாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நிறையவே வந்திருக்கு. இதுல எல்லாம் இது வந்து பனியூர் ரகம். ம். இந்த பனியூர் ரகத்துலயும் பாத்தீங்கன்னா ம். இப்ப அடுத்த பால் பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க சார், அதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். அதாவது வந்து வெப்பநிலை ம். அதிகரிக்கும் போது ம். வேர் பிடிச்ச செடிகளாக இருந்தால் ம். பூக்கறதுக்கு பதிலா தளிர் வரும். தளிர். ஓகே. ஐயோ தளிர் வருதே அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. அதிகப்படியான தளிர்கள், அதாவது அதிகப்படியான பக்கங்களை உருவாக்கும், அதிகப்படியான மகசூலை நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து செடி வந்து தன்னை வந்து தயார்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். அதான் செடி தன்னை தகவமைச்சுக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி. அதான். இப்ப நீங்க ஒரு அறுவடை எடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமா. இதுல இருக்கிறதெல்லாம் இன்னொரு 30 நாள் 35 நாள் கழிச்சு இப்ப மறுபடியும் எடுத்துடலாம். ஒன்னே ஒண்ணுதான், அதான் வந்துட்டு உங்களுக்கு முத்துன மிளகு நீங்க எடுக்கும்போது அடுத்த பூக்கள் வந்து உணவை கடத்துறது அடுத்த பூக்கள் கடத்த ஆரம்பிச்சிடும். ஓகே. இல்லைன்னா அந்த மெச்சூர்டு பட்ஸுக்கே கடத்திக்கிட்டே இருக்கும். இப்போ உங்க பகுதிகளில் வந்து நீங்க இந்த பகுதியில் நீங்க தான் முதல் மிளகு சாகுபடி ஆரம்பிச்சீங்க. ஆமா. அப்போ உங்களை பார்த்து சிலர் வந்து நிச்சயமா கேட்டிருப்பாங்க. ஆமா. இல்ல இது நம்ம ஏரியாவுக்கு எல்லாம் வருமாங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருந்தது. எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இவ்வளவு தூரம் நம்ம அறுவடை எடுத்துட்டோம், இன்னும் செடி மிளகு ஒண்ணு இருக்கான்னே கேட்கறாங்க. ஆமா ஆமாங்க. அது எப்படிங்க செடின்னு ஒண்ணு எப்படிங்க இருக்கு? அது கொடி தானங்க, மரத்துல தானங்க ஏறும். ஆமா ஆமாங்க. இப்ப மிளகு போட்டுறதுனாவே செடி எவ்வளவு உயரம் போயிருக்குது, என்ன மரத்துல ஏத்திருக்கிற அப்படின்னு தான் கேக்குறாங்க. இல்லைங்க, அது கீழே தாங்க இருக்கு, நான் கீழே தான் மிளகு எடுத்தேன். குத்து மிளகுங்க, செடி மிளகு தான் போட்டுக்கிறோம், அது கீழே செடியாவே தாங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. இது அதிகபட்சம் நமக்கு 7 அடி உயரம் வருங்க சார். 7 அடி. இப்ப இதுக்கு பக்கத்துல ஒரு அகத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த அகத்தியவே நம்ம ஒரு 8 அடி வச்சு மேல கட் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா அகத்தியும் வந்து பாக்கு நிழல் கட்டணும்னா எல்லா அகத்தியும் எடுத்துடலாம். ஓகே. மிளகு பக்கத்துல இருக்க அகத்தியை மட்டும் விட்டுட்டு ஒரு 8 அடி மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிடணும். ஓகே. ஒவ்வொரு மரம் மட்டும். ஓகே. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இது இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து இது எல்லாத்தையும் இப்படி எடுத்து இப்படி வச்சு கட்டிடணும். ஓகே. இப்போ இப்படி கட்டும் போது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் அவசியம். ஆமா. ஒரு செடி ஒளிச்சேர்க்கை நடக்காம பூக்காது, காய்க்காது. ஆமா. அப்போ இந்த அடியில இருந்த நெல்ல நிறைய சிம்பு வர ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ இந்த பூ வந்து வெயில் படுற இடமெல்லாம் பூ வருது இல்லைங்களா? ஆமா. அப்ப நல்ல வெயில் படும். அப்ப கட்டுறதுக்கு இந்த மரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே. இதுக்குன்னு தனியா மரம் வைக்க தேவையில்லை. ஓகே. இது அதிகபட்சம் ஒரு 7 அடி 8 அடி வரும். இந்த கணுக்கு வேர் வராதனால நாம ஒரு டொயின் நூல் சாட்டு போட்டு கட்டி விட்டு கொண்டு வரலாம். ஓகே. நமக்கு அறுவடைங்கிறதும் பெரிய அளவுக்கு மரம் ஏறி பறிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நாம ஆரம்பத்துல என்ன சொன்னோமோ அதேதான் கிளைக்கு வரைக்கும். அப்புறம் இப்ப இந்த சில செடிகள்லாம் பழுது போச்சு இல்லையா? ஆமா. அந்த செடிகளுக்கு திருப்பி ஏதாவது பணம் கட்டினீங்களா? இல்ல, பணம் எதுவும் கட்டல. செடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இப்போ செடி கொடுத்துட்டாங்க. நாங்கள் செடி இப்போ அடுத்த வாரம் அந்த செடி வைக்க போகிறோம். ஓகே. உங்களுக்கு இப்போ சர்வீஸ் அக்ரி வராங்களா? வராங்க. அவங்க எதுவும் சார்ஜ் எதுவும் பண்ணுறாங்களா? இல்லைங்க, எதுவும் பண்ணல. இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்தாங்களா, அவங்க எதுவும் வண்டி வாடகை? இல்லை எதுவுமே இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வண்டி வந்துச்சு, அந்த வண்டி வாடகை எதுவுமே இல்லை. உளவி ஒரு தடவை சொன்னா கண்டிப்பா. அது அவங்களுக்கு ஆரம்பத்தில் சந்தேகங்கள் இருந்திருக்கும். கண்டிப்பா வார்த்தைகளை ஈஸியாக சொல்லிடலாம். ஆமா.
சார் நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படி. பட் உளவி வந்துட்டு இதுக்கு நிறையா ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி இது வருடக்கணக்காக வந்து இதை நம்ம நிறைய ட்ரையல் அண்ட் R&D போட்டு வெப்பமண்டல பகுதியில் எப்படி வரும், மித வெப்பமண்டல பகுதி, குளிர் சார்ந்த பகுதி, மலைப்பிரதேசம் என்ன, கொடிமலைன்னா என்ன, செடிமலை என்ன, இதை நிறைய அனலைஸ் பண்ண பின்னாடி நாம ஒரு சக்ஸஸ் ரேட்டை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். ஓகே, அதனால தான் பயம் இல்லாமல் சொல்கிறோம். ஓகே. காரணம் 60 நாளில் பூ வந்துருங்க, அது வந்தே தீரும். கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம கையில் இருக்கும்போதே கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலான செடி. ஆமாம். அப்படிங்கும்போது அது இந்த தட்பவெப்பநிலையில் வரும், இந்த தட்பவெப்பநிலையில் வராது. நான் உங்களுக்கு சொன்னேன் சார், கீழே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, வேண்டாம், ஆமாம், இங்கே போடுங்க. ஆமாம். ஏன்னா அதான் இருக்கிற மாதிரி சொல்லிடுறேன். கொடுத்துட்டு ஐயோ சார் உங்களுக்கு வெயில் பத்தல நெல் பத்தல அந்த கதையே பேசக்கூடாதுங்கிறது தான் இவ்வளவு தூரம். விவசாயிகள் மேற்கொண்டு இது போல் வந்து பாக்குக்குள்ளையாக இருக்கட்டும், அல்லது வந்து மாந்தோப்பாக இருக்கட்டும், எனக்கு சப்போட்டா இருக்குது, இல்லை எனக்கு முந்திரி இருக்குது, எங்களுக்கு தேவை ஒன்று தான். எங்களுக்குன்னு இல்லை, மிளகுக்கு தேவை ஒன்று தான். மிளகை பொறுத்தளவுக்கு எனக்கு 60 விழுக்காடு நிழல் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அந்த நிழலை நாம் உருவாக்கி கொடுத்துட்டோம்னா எல்லா பக்கமுமே வந்து சாகுபடி நம்ம வந்து எளிமைப்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற மிளகு நீங்கள் எடுத்துறீங்க, கிட்டத்தட்ட 1 கிலோ ட்ரை பேப்பர் வரைக்கும் நீங்கள் எடுத்துறீங்க. இப்போ நீங்கள் அடுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செடிக்கு ரொம்ப ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள ஒரு செடிக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு 500 செடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ மிளகு கிடைக்கும். ட்ரை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 100 கிலோ ட்ரைங்கிறது முதல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி செலவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா, அந்த காஸ்ட்டை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துரும். கண்டிப்பாக. 2வது ஆண்டுல இருந்து ஒரு செடிக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 2 கிலோ வரும். நாம சொல்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு செடிக்கு 1 கிலோ. நீ ஒரு 500 செடி சாப்பிட்டீங்கன்னா 500 கிலோ மிளகு இருக்கும். இன்னைக்கு 700 கம்மியாக எங்கேயும் மிளகு கிடையாது. இல்லை, அத்தனைக்கு வந்து சைஸமில் பிரித்து தான் இருக்குது. 4 mmலேருந்து 10 mm வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஆவரேஜ் போட்டுக்கிட்டா கூட ஒரு ஊடு பயிரில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கிறது மிளகு சாகுபடி. அப்போது விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கங்க. உங்களோட உளவி பயணிக்க என்றும் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.